இது கேஸ் பேப்பரா இல்ல வேஸ்ட் பேப்பரா? ஆ, என்னன்னு தான் பாப்போம். இந்த காலத்துல மத்த கேஸை விட டிவோர்ஸ் கேஸ் தான் நிறைய வருது போல. யார் டிவோர்ஸ் பண்றாங்க? சிவா, சக்தி. ஆ? சிவா, சக்தியா? ஒருவேளை அக்கா மாமாவா இருக்குமோ? ஆ? இல்ல இல்ல, இருக்காது. ஓகே சார், ஷூர் சார், பாய் சார், தேங்க்யூ. சாரி அனு, சீனியரோட கால், அதனால அட்டன் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. இனி எந்த ஃபோன் வந்தாலும் சரி, யார் கூப்பிட்டாலும் சரி, நான் போகவே மாட்டேன். நீ சொல்றதை கேட்டுதான் அடுத்த வேலையை பார்ப்பேன். இப்ப சொல்லு, என்ன உன அமைதியா இருக்க? கோமா? அதான் சாரி சொல்லிட்டல, இப்ப சொல்லு. நான் சொல்றதுக்கு முன்னால உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். நீ பதில் சொல்வியா? என்ன அனு? இது யாரோட கேஸ்? யாரோட கேஸ்னா முதல்ல அது என்ன கேஸ்னு சொல்லு. சிவா சக்தி டிவோர்ஸ் கேஸ். யார் இந்த சிவா சக்தி? சொல்லு வெங்கட், யாரு? சொல்லு வெங்கட். சொல்லு வெங்கட், யார் இந்த சிவா சக்தி? நீ நினைக்கிறது உண்மைதான் அனு. அப்படின்னா? ஆமா, அது வேற யாரும் இல்ல, உன்னோட அக்காவும் மாமாவும் தான் அனு. என்ன வெங்கட் சொல்ற நீ? ஆமா அனு, நான் உங்க மாமா ஆஃபீஸுக்கு வந்தது இந்த கேஸ் விஷயமா தான். சிவா சார் என்னோட சீனியர் கிட்ட டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி சொல்லியிருந்தாரு. என் சீனியர் இந்த கேஸை என்கிட்ட கொடுத்தாரு. அது விஷயமா தான் உங்க ஆஃபீஸுக்கு அடிக்கடி வந்துகிட்டு இருந்தேன். அப்ப ஏன் இத்தனை நாள் நீ என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? முன்னாடி நீ சக்தி மேடத்தோட தங்கச்சின்னு எனக்கு தெரியாதாடும். இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு வக்கீலா ஒரு கேஸை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இதை உங்ககிட்ட சொல்லாம விட்டதுக்கு காரணம் நீ இதை தாங்கிப்பியா மாட்டியாங்கிற பயம்தான் அனு. முதல்ல யாரு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது? அதெல்லாம் எனக்கு தெரியாது அனு. சிவா சார் வந்து பார்த்ததுனால அவரு தான் அப்ளை பண்ணாருன்னு சொல்லிட முடியாது. சக்தி மேடம் கேட்டதுனால கூட அவர் அப்ளை பண்ணியிருக்கலாம்ல. இல்ல, என் அக்கா அப்படி பண்ண மாட்டா. மாமா தான் அப்படி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி அனு, நீ சொல்ற மாதிரியே சிவா சாரே அப்ளை பண்ணியிருந்தாலும் சக்தி மேடம் எதுக்கு இந்த டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லணும்? அக்கா ஓகே சொல்லிடுச்சா? ஓகே சொன்னது மட்டும் இல்ல, ஒரு சிட்டிங்கே அவங்க முடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துல அவங்க 2 பேரும் சட்டப்பூர்வமா பிரிஞ்சிருவாங்க. இப்ப இது எதுவுமே பண்ண முடியாதா? எல்லாம் முடிஞ்சு போச்சானு, இனி யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது. வெங்கட், நீ ஒரு வக்கீல் தானே? சட்டத்துல இருக்க ஓட்டல உனக்கு தெரியும்ல, அதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லு. இல்ல அனு, இது கொலை கேஸோ கொள்ளை கேஸோ இல்ல. 2 பேரும் விருப்பப்பட்டு பிரிஞ்சு போற டிவோர்ஸ் கேஸ். இதுல 3வது மனுஷனுக்கு வேலை இல்ல. பிரிச்சு வைக்க மட்டும் 3வது மனுஷங்க வருவீங்க, சேர்த்து வைக்க யாரும் வரமாட்டீங்களா? அனு, இது அவங்க மனசை பொறுத்த விஷயம். மனசார பிரிஞ்சவங்கள நாம எப்படி சேர்த்து வைக்கிறது சொல்லு? இங்க பாரு அனு, இந்த விஷயம் முடிஞ்சு போனது. இந்த விஷயத்த உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்.
சிவா சாரும் சக்தி மேடமும் மனசு மாறினா மட்டும்தான் இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தால் யோசிக்கணும். சரி, நான் கிளம்புறேன் வெங்கட். அனு, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமே கிளம்புறேன்ற. என்ன அனு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. குழந்தை உங்க அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், என் தங்கச்சி தாரணி மாதிரி இருக்க கூடாது. டேய், கிண்டல் பண்ணிட்டே இருக்க. சொன்னமா ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆ, ஆ, ஆ. என்ன சக்தி, ரெடியா? நான் ரெடி. மாமா அந்த ஆமா, எங்க கதையோட நாயகனை காணோம்? ப்ரோ, அதான் நான் இங்க இருக்கேன்ல. நான் உங்களை சொல்லல, சிவா ப்ரோவை சொன்னேன். சிவாவா? அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க? எங்கேயாச்சும் வெக்கப்பட்டுட்டு ரூம்ல கீழே உட்காந்துருப்பான். நான் போய் கூட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க. ஓகே. ஏமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கை வெந்து போகுது. அது தெரியாம சந்தோஷமா இருக்காளுங்க. அம்மா, நீ அவசரப்பட்டு வாய் எதுவும் விட்டுறாத. நீ வாய் விட்ட அப்புறம் அவளுங்க உஷாராயிடுவாளுங்க. புரிஞ்சுதா? புரியுது புரியுது புரியுது. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. குண்டு பிள்ளை ஓரமா போய் விளையாடுறா. வாணே 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 வாணே. இன்னைக்கு அண்ணன் வைக்க போற மருதாணில கையை செவந்து, அதை பார்த்து சக்தி முகம் செவந்து அப்படியே செக்க செவந்த வானமா மாறப்போகுது. என்ன ப்ரோ சைலண்டா நின்னுட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ போ ப்ரோ. மீனாட்சிகா, நீங்க இப்படி வந்துருங்க. ப்ரோ சரி. ப்ரோ போ, வலது கை எடுத்து வச்சு போ. போ ப்ரோ. சக்தி, நீ என்ன இங்க இருக்க? பக்கத்துல போய் உட்காரு. போ சக்தி, போ. சக்திகளா வைக்க வருது. சிவா ப்ரோ சக்திக்கு மருதாணி வச்சு விடணும். அது செவந்துச்சுன்னா லவ் இருக்குன்னு அர்த்தம். ப்ரோ, என்ன சக்தியே பார்த்துட்டு இருக்கீங்க? அவ்வளவு லவ்வா? அப்ப நல்லா செவக்கும் ப்ரோ. ஓகே ஓகே. சக்தி, இந்த கோணம் ஒரு கொடு. உங்க அண்ணன் ரொம்ப தான் வைக்கப்படுறாரு. ஆமா ஆமா. ப்ரோ ப்ரோ, நம்ம சின்ன வயசுல 8 புள்ளி கோலம் போட்டு விளையாடுவோம்ல, அதை போட்டுரு. ஏய், அம்மாடி, நீ பெத்து வச்சிருக்கியே ஒரு புள்ள, அவன் தாமா உனக்கு முத எதிரியே. கொஞ்சம் சும்மா இருக்கியாமா? போடுங்க ப்ரோ. சந்தோஷப்படுறியா? உன் சந்தோஷம்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு.
எங்க அண்ணனை. பா. பாருங்களேன் தாரணி இவா சீக்கிரம் வா. அங்க பாரு எப்படி வருகிறானோ. ஏமா ஒருவேளை இவன் லவ்ல விழுந்துட்டானோ? ஓ பரவாயில்ல, சூப்பரா வைக்கிறாரு. முடிக்க மாட்டேங்கிறானே. அடடடடா மாஸ்டர்டா நீ. டேய் சிவா, உனக்கு உள்ளுக்குள்ள பல திறமையை வச்சுக்கிட்டு உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு போய் சொல்லிட்டு இருந்திருக்கல. பா, ஆனா நீ வரைஞ்சதே இவ்வளவு அழகா இருக்குன்னா கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ, இதுல வரப்போற கலரு வேற லெவல்ல இருக்க போகுது. இவ்வளவு அழகாக கையில் கோலம் போட்ட எங்கள் அண்ணன் சிவா அவர்களுக்கு அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். தட்டுங்கள் அத்தையாரே, கையை தட்டுங்கள். டேய், டேய். இவன் ஒரு வேலையத்தவன். அப்புறம் என்ன, 1 மணி நேரம் கழிச்சு கையை கழுவி பாத்துருவோம். அப்ப தெரியும் சிவா ப்ரோ சக்தி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காருன்னு. ஆமா, தெரியதானே போகுது. ரொம்ப நல்லா தெரிய போகுது. லவ் இருக்கான்னா பாக்குறீங்க? சக்தி அவர் வீட்டுக்காரரு எவ்வளவு லவ் பண்றாருன்னு எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப புதுசா ஜோடி சேர போற ரஞ்சித் தன்னோட வருங்கால மனைவி ஐஸ்வர்யாவ எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னு நாங்களா பார்க்க வேண்டாமா? இது என்ன புது கதையா இருக்கு? என்னது, செக் பண்ணணுமா? ஐயோ என்னங்க நீங்க திடீர்னு என்ன கோத்து விடுறீங்க? அதெல்லாம் முடியாது. நீ இப்ப ஐஸ்வர்யா கையில மருதாணி வைக்கிற, அது எந்த அளவுக்கு செவக்குதுன்னு நாங்கெல்லாம் பார்க்கணும். நான் வச்சு செவந்தா என்ன, செவக்கலனா என்ன? என்னடி இதெல்லாம்? பரவாயில்ல வை, பாத்துக்கலாம். உங்க அக்கா இருக்காங்களே, அடிக்கடி என்னைய கோர்த்து விடுறாங்க. நான் என்னடி உங்க அக்காக்கு பாவம் பண்ணேன்? ரஞ்சித் ப்ரோ, அங்க என்ன கிஸ் புஸ் புஸ் புஸ்? அது என்ன டிசைன்ல கோலம் போடலான்னு கேட்டா. பட் ரஞ்சித் ப்ரோ, சிவா யார்கிட்டயாச்சும் ஐடியா ஏதாவது கேட்டானா? இல்ல சின்னதா டிப்ஸ் டிப்ஸ் கேட்டானா? அவனா போட்டான்ல. நீங்களும் கடவுளை வேண்டிட்டு போட்டு விடுங்க ப்ரோ. இன்னைக்கு நீ மாட்டின ப்ரோ. இந்த பாரிஸ்ல இருக்குல்ல டவர், அது நடுவுல ஹார்ட்டின சேர்த்து விட்டு அருமையா போட்டு விடுங்க. வாங்க ப்ரோ. அத்தை கொஞ்சம் எதிரிங்க அத்தை, இப்படி வாங்க அத்தை. ப்ரோ வாங்க ப்ரோ, கூச்சப்பட்டு நின்னுட்டே இருப்பீங்க, உட்காருங்க. இதுல இது வேறயா? ஏய், நான் பொண்ணுடி. நீயும் நானும் கல்யாணம் பண்ண உலகம் அழிஞ்சிரும். கோணு வேணும்ல ப்ரோ, அந்த கோணை கொடு. டேய், இல்லடா, இது காலி ஆயிடுச்சுடா. காலி ஆயிடுச்சா? இப்ப கோனுக்கு என்ன பண்றது? என்னங்க பண்றது?
ரஞ்சித் ப்ரோ அப்செட் ஆகாதீங்க. அங்கிள் என்கிட்ட கோன் இருக்கு. அங்க இருக்கு கோனு. இத வரேன் பாப்பா. குட்டிமா என்ன சொல்லி கூப்பிட்டீங்க? அங்கிள். அங்கிள் நான் கூப்பிட கூடாது, அண்ணன் தான் கூப்பிடணும். அந்த கோனை கொடுங்க. குட் கேர்ள். ப்ரோ இத பிடிங்க. ஆட புடிங்க ப்ரோ. போட்டு விடுங்க. வைங்க. இதுல வெக்கம் வேற. கடவுளே. பார்த்து மெதுவா. ஹே நான் என்னடி பண்ணேன்? ஐஸ்வர்யா ம்? அவர் என்ன உனக்கு காதா குத்த போறாரு? மருதாணி தானமா போடுறாரு? இல்ல, இவரு கைப்பட்டதும் என் கை ரொம்ப மெலிசாயிடுச்சு. ஓஹோ சின்னதா ஒரு கீரல் பட்டா கூட வலி பெருசா இருக்கும்ல. அடடா அடடடடடடா. என்ன ஒரு லவ், என்ன ஒரு லவ். அஜித் ப்ரோ அங்க பாருங்க, அங்க பாருங்க ப்ரோ. எங்க பொண்ணு முகத்துல வர வெக்கத்தை பாருங்க ப்ரோ. இந்த வெக்கத்துக்காகவே எங்க ஐஸ்வர்யா கால்ல நீங்க விழுந்து கிடக்கணும். ஜோடி பிரமாதத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. போட்டு விடுங்க. ஏமா என்ன கொடுமைமா இது? என்னால இத பார்க்கவே முடியலமா. ஏமா நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆவற? இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இவ வேஷத்தை கலைச்சு அந்த சக்தியை இந்த வீட்டை விட்டு சிவா கையாலேயே விரட்ட வைக்கிறேன். அப்ப அந்த மீனாட்சி அம்மா அவ ஒரு இலவச இணைப்புமா. சக்தி வெளியில போனா அவளும் சேர்ந்து போயிடுவா. ஆமா. பா ரஞ்சித் ப்ரோ, இத பாக்கும்போது ஒரு ஆம்பளை வரைஞ்ச மெகந்தி மாதிரியே கிடையாது. ப்ராப்பரா ஒரு பொண்ணு போட்ட மெகந்தி மாதிரியே இருக்கு. மாட்னியா? பொண்ணு மெகந்தி போட்டா பொண்ணு மாதிரி தாண்டா இருக்கு லூசு பயல. பாட்டி நீ ஏதாச்சும் சொன்ன? இல்லையே. இல்லையே, நீ என்னமோ என்ன கழுவி கழுவி ஊத்துன மாதிரி கேட்டுச்சே. சேச்சே, நான் எதுக்குடா உன்னை கழுவி ஊத்த போறேன்? அது ஓகே ஓகே. மருதாணி வச்சவங்களாம் போய் கை கழுவ வைங்க. இன்னும் 1 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். ரஞ்சித் ப்ரோ தன்னுடைய வருங்கால மனைவி ஐஸ்வர்யா மேல அதிகமா காதல் வச்சிருக்காரா, இல்லனா என் அண்ணன் சிவா தன்னுடைய காதல் மனைவி சக்தி மேல அதிகமா காதல் வச்சிருக்காரான்னு இன்னும் 1 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். காத்திருப்போம்.